மர்மமான பாதையை பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். அம்மா அப்பா பையனு ஜாலியா ஸ்கூல் லீவுன்னு ட்ரிப்பு கிளம்பிட்டாங்க. ரோட்ல ஜாலியா போய்கிட்டு இருக்காங்க. அவங்க கார் வர திசைய பார்த்ததும் ஒரு இடத்துல பொதிஞ்சு கிடக்குற ஒரு ரோடு மர்மமா எந்திரிச்சு வந்துச்சு. அதே நேரத்துல நல்லா இருக்க ரோடு அந்த பக்கம் மாயமா மறைஞ்சு போச்சு. அதனால கார் ஓட்டுற அப்பா ஆட்டோமேட்டிக்கா புதுசா வந்த அந்த மர்மமான பாதையில காரை ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. கார் போய்கிட்டே இருக்கு. பின்னாடி இருக்கிற பாதை மறைஞ்சுக்கிட்டே வருது. இப்படி கார் போய்கிட்டு இருக்கப்போவே கொஞ்ச தூரத்துல ஒரு பொண்ணு நிக்கிறான். அவ காரை ஸ்டாப் பண்ண சொல்லி சைகை காட்டுறான். இத பார்த்து அப்பா காரை ஸ்டாப் பண்றாரு. என்னன்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த பொண்ணு, சார் எனக்கு ரொம்ப உடம்பு முடியல, பக்கத்துல ஹாஸ்பிட்டல் இருக்கு, என்னை கொஞ்சம் டிராப் பண்ணிடுறீங்களா? அவளும் கார்ல பின்னாடி இருந்த குட்டி பையன் கிட்ட உட்காந்துக்கிட்டா. இப்போ கார் மூவ் ஆகுது. கொஞ்ச தூரத்திலேயே அவ சொன்ன மாதிரி அந்த ஹாஸ்பிட்டல் வருது. அந்த அப்பா, நீங்க இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சு மேடம் சொல்ல சத்தத்தையே காணோம். பின்னாடி திரும்பி பார்த்தா உட்கார்ந்துருந்த பொண்ணையே காணோம். அப்போ அப்பா நான் பையனை கூப்பிட அந்த பையன் வேற மாதிரி மாறி இருந்தான். இத பார்த்து ஷாக்கான அப்பாவும் அம்மாவும் பயந்துட்டாங்க. கார் ஓட்டிக்கிட்டு இருந்த அப்பா நிலத்தடு மாறி ஒரு இடத்துல மோத ஆக்சிடென்ட் ஆகி இப்போ 3 பேருமே மயக்கமாகி கிடக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு இந்த பாட்டி வராங்க. அவங்க எல்லார் முகத்திலையும் தண்ணி அடிச்சு எழுப்பி உட்கார வைக்கிறாங்க. என்ன ஆச்சுப்பா? இங்க ஒரு லேடி வந்தாங்களே. பாட்டி கிட்ட பதில் சொல்றப்பவே அவங்க அப்பா பயந்துகிட்டே திணறாரு. வாப்பா, ஒன்றும் இல்லை, இங்க வந்து உட்காரு. பாட்டி சொன்னதும் எல்லாரும் அந்த குடிசை பக்கத்துல நிக்கிறாங்க. அப்போ மரத்துல முட்டி இருந்த அந்த காரு கொஞ்சம் கொஞ்சமா மண்ணுக்குள்ள புதையுது. இந்த பக்கம் பாட்டி தானா மாயமா மறைஞ்சு போறாங்க. இத பார்த்து 3 பேரும் ஷாக் ஆகுறாங்க. வந்த பாதையிலேயே ஓட ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச தூரத்திலேயே அந்த ரோடே இல்ல. அப்போ ஒரு சத்தம், இங்க இருந்து போக பாதை இல்லை, போக பாதை வேணுமா? ஓடு ஓடு, அந்த பக்கமா ஓடு. இப்போ திரும்பவும் 3 பேரும் அதே பாதையிலேயே ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒரு சத்தம், ஒரு குழந்தை வந்துச்சு. அங்கிள், நீங்களும் வந்துட்டீங்களா? நானும் எங்க ஃபேமிலியும் இங்க மாட்டிக்கிட்டோம். எங்க உங்க ஃபேமிலி? வாங்க அங்கிள், காட்டுறேன். ஆனா ஒரு கண்டிஷன், நீங்க என்னை தோல்ல வச்சு தூக்கிட்டு போகணும். எனக்கு காலு ரொம்ப வலிக்குது. அப்பாவும் அந்த குழந்தைய தோல்ல தூக்கிட்டு நடக்க ஆரம்பிக்கிறாரு. பக்கத்துல இருந்த அம்மா திடீர்னு நான் ஹஸ்பண்ட் திரும்பி பார்க்க அப்படியே ஷாக் ஆகுறாங்க. என்னன்னா அவர் மேல இருந்த குட்டி பொண்ணு இப்போ ஒரு காட்டேரியா மாதிரி உட்கார்ந்துருக்கா. இத பார்த்த அம்மாவும் பையனும் பயந்து பின்னாடி போறாங்க. அவருக்கு அப்பதான் புரிஞ்சது என்ன நடக்குது இங்க. யார் நீங்கெல்லாம்? சிரிச்சுக்கிட்டே அந்த பேய் இப்ப அவங்க முன்னாடி வந்து நிக்குது. நாங்க எல்லாம் நார்த் இந்தியால இருந்து ட்ரெயின்ல வியாபாரம் செய்ய வந்தோம். ட்ரெயின்ல இருந்து இறங்கணும். இடம் இல்லாம ஒரு இடத்துல போய் குடிசை கட்டி தங்கணும். அன்னைக்கு பெரிய மழை பெஞ்ச மழையில வெள்ளம் வந்துச்சு.
நாங்க அந்த வெள்ளத்துல அப்படியே செத்து போயிட்டோம். அப்ப இருந்துதான் இங்க நாங்க ஆத்மாவா இருக்கிறோம். அதனால தான் இங்க இப்படி நடக்குது. சொல்லிட்டு பேய் மாயமா மறைஞ்சு போகுது. அப்ப அங்க ஒரு நாய் குலைக்கிற சத்தம். 3 பேரும் திரும்பி பார்த்தா அங்க ஒரு பெரிய நாய் நின்னுகிட்டு இருந்துச்சு. அது அவங்கள பார்த்து அட்டாக் பண்ண ஓடி வர இவங்களும் முன்னாடியே ஓடுறாங்க. எல்லாரும் ஓடிக்கிட்டே இருக்கிறப்போ அந்த பாதை முடியுது. எல்லாரும் தவறி போய் பாதை முடிகிற இடத்துல இருக்கிற அந்த குழியில 3 பேர் விழுந்துகிட்டு இருக்காங்க. அங்க ஒரு காட்டேரி வாயை திறந்த மணிக்கே உட்கார்ந்துருக்கா. 3 பேரும் அந்த காட்டேரி வாய்க்குள்ள இப்ப போக போறாங்க. கடைசி நிமிஷம் என்ன நடந்துச்சுன்னா, அந்த அப்பா தன்னோட கழுத்துல சாமியோட டாலர் போட்டிருக்காரு. அந்த சக்தி வெளியில வந்து இப்ப அந்த 3 பேரையும் காப்பாத்தி அந்த ரோட்ல இருந்து தூர விழ வச்சுச்சு. அவங்க பக்கத்திலேயே காணாம போன காரும் திரும்பி வந்துச்சு. உங்கள் எல்லாரோட ஆத்மாவும் சீக்கிரம் சாந்தி அடையட்டும்.